இவர் பேர். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எங்கெல்லாம் கல்யாணம் நடக்கிறதா அங்கெல்லாம் இவர். அந்த கல்யாணத்தில் போய் உட்காந்து என்ன பண்ண போறார் அப்படின்னா, கல்யாணத்தில் போய் உட்காந்துருவார். உட்காந்து அங்க ஒரே கூட்டமா வருவங்க, அது எல்லாத்தையும் பார்ப்பார். அதுல பொன்னாத்துக்காரெல்லாம் வரா அப்படின்னு வடம் சீதையாத்துக்காரான்னு நினைச்சுப்பார். பிள்ளையாத்துக்காரெல்லாம் வரா அப்படின்னா ராமராத்து வம்சாலாம் வரா. இதோ வராரே தான் பொன்னாத்து வாக்கியார், இதோ வராரே தான் ராமரோட வாக்கியார் வசிஷ்டர் வரார், இந்த வராரே இவர் தான் சதானந்தர், இவர் தான் கௌதமர். பொண்ணா பெற்றவர் வர ஜனக மகாராஜா வந்துட்டார். மாப்பிள்ளையோட அப்பா வர தசரத சக்கரவர்த்தி வந்துட்டார். இப்படியே அவரோட பாவம். கடைசியா பொண்ணை அழைச்சிட்டு வரா, வதூவராள். வதூவராளை நிறுத்தி வச்சு அவளுக்கு வேண்டிய விவாக விஷயங்கள்லாம் நடக்கிறது, எல்லாம் யதார்த்தமா நடக்குது. எல்லாத்தையும் பார்த்து ஆனந்தப்படுவார். சீதாராம விவாகம் நடக்கிறது அப்படின்னே நினைச்சிருந்து அங்க நடக்கிறதையே அதாவது சீதா கல்யாணம் தனியா கூட பண்ணாரு. அந்த கல்யாண மண்டபத்துல என்ன கல்யாணம் நடக்கிறதோ அதையே சீதா கல்யாணமா பாவிச்சுட்டு அது ஒரு தனி அலாதியான ஆனந்தம் அதுலயே இருப்பாரு. இப்படி இருந்திருந்தா அவர் பேரே துல்காராம் தான் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரிஜினல் பேர் என்னமோ தெரியல, சந்த் துல்காராம். ஆனா அவரும் அவ ஆத்திர ஒரு சீதா கல்யாணம் பண்ணுவார் ராமநவமி வரும்போது. அவர் ஒரு ஏழை, ஏதோ ஒரு பணக்காரன் கல்யாணத்துக்கு போயிட்டார். போன இடத்துல அந்த வது அந்த பெண்மணிக்கு ரொம்ப விசேஷமா அலங்காரங்கள்லாம் பண்ணியிருந்தார். அதை பார்த்தாரோ இல்லையோ, அடாடா நம்ம ஆத்திர சீதா கல்யாணம் நடக்கும்போது நம்ம சீதைக்கு இப்படிதான் அலங்காரம் பண்றது இல்லையே, நம்ம சீதைக்கு ரொம்ப விசேஷமா அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு தோணி போயிடுது. எப்படி நடக்குமோ, நம்மளோ ஏழையாச்சு. அப்போ அவருக்கு ஞாபகம் வந்தது, நம்மளோட நண்பர் ஒருத்தர் இருக்கார், பெரிய சேட்டு, கோடீஸ்வரன். அவர்கிட்ட கேட்பான். அந்த சேட்டு பார்க்க வந்திருந்தார். சேட்டோட பேசிட்டு இருக்கும் போதே கேட்டார், ராமநவமி வருது, சீதா கல்யாணம் பண்ண போறோம், நீங்க ஏதாவது பூஷணங்கள்லாம் கொடுக்கும் சீதமாவுக்கு, சீதைக்கு அலங்காரம் பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த பூஷணங்களை உமக்கிட்டே கொடுத்துருக்கணும். அவருக்கும் சந்தோஷம். இந்த சேட்டு கொடுத்தார், பூஷணங்கள்லாம் கொடுத்தார். கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டார். சீதா கல்யாணம் ஜெய 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 நடந்தது. சீதா கல்யாணம் முடிஞ்ச உடனே பூஷணங்கள்லாம் கழட்டி நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேயே கொடுத்து விடலாம், சேட்டுக்கிட்டேயே கொடுத்து விடலாம். அங்கேயிருந்து போய் அந்த பூஷணங்கள்ல கை வைக்கிறார். கழற்றத்துக்கு மனசே வரல. நம்ம பொண்ணுக்கு நிறைய பூஷணங்கள்லாம் பண்ணிட்டு கடைசியா அவர்கிட்ட கழற்றதா இருக்கு. ஆனா கழட்டி தான் ஆகணும், கொடுத்துதான் ஆகணும். நாளைக்கு கழட்டிக்கலாம். அடுத்த நாளைக்கு போய் கை வச்சார், கழட்ட மனசு வந்தார். அடுத்த நாளைக்கு போய் கை வச்சார், கழட்ட மனசு வந்தார். இப்படியே 10 நாள் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு அந்த சேட்டு பார்க்க வந்தார். இவர் சேட்டுக்கிட்ட தயங்கின்றே சொன்னார், இந்த பூஷணங்கள்லாம் நீங்க கொடுத்தேடே, அதெல்லாம் நீங்க 1 வாரம் கழிச்சு கொடுக்குறேன், சீதைக்கு கட்டவே மனசு வரல. உடனே அந்த சேட்டு கேட்டா, நான் எங்க கொடுத்தேன் பூஷணங்கள்? நான் 2 மாசமா வீட்லயே இல்லையே சுவாமி. நீங்க தானே வந்தேன்னு உங்ககிட்ட நான் கேட்டேன், நீங்க கூட கொடுத்தேன், வீட்லயே இல்லையா? நான் அப்போ வந்தவர் யார்? அதுதான் பாகவத்தோட ஸ்லோகம். என்னன்னு, பக்தாள் எதையுமே தனக்குன்னு ஆசைப்பட மாட்டா. ஆனா பகவானுக்குன்னு ஒண்ணு பண்ணிடணும்னு அவன் நினைச்சான்னா அவன் விருப்பத்தை அனுசரிச்சு பகவானுக்கு எப்படியோ நடத்திடுவான். அதுக்கு துல்காராம் கதை ஒரு அழகான உதாரணம்.